நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஊரில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அதான் சொல்ல போனால், சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலே நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சந்தை போல் இங்கே போடுவாங்களா சொல்ல போனால். இப்போ இங்கே தோட்டங்கள் செய்கிற ஆட்கள் விவசாயிகள் வந்து தங்களோட பொருட்களை மக்களுக்கு நேரடியாக விற்கிறதுக்கு ஒரு சந்தை போல் போடுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். உங்களோட நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னு வச்ச வீடியோ வேண்டாம், ஒரு மாதிரி 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. சொல்லப்போனால் நீங்கள் இல்லாமல் இது கட்டாயம் ரீச் ஆகிருக்க முடியாதனால எனக்கு சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்த நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் எடுத்து அந்த இடத்துக்கு போவோம். சொல்ல போனால் இந்த நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த இடம் ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட வரும். இது சரியான வெயில், நீங்களே பாருங்க, நல்லா கண் கூட திறக்கலாம் இருக்குது. இந்த அவ்வளோ வெயில் அடிக்குது. நான் அப்படியே உங்களுக்கு போய் இடங்களை காட்டிட்டு வரேன். பிடிக்காம இருக்கா சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போனால் 2 இடத்துல சந்தையில் போன நடக்கும். இதுலேயே உண்டு தான், இது நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலும் அதிலே நடக்கும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் என்னென்னு சொல்கிறோம் விற்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல போனால் நீங்களே பார்க்கணும், இதில் உடுப்புகள் இருக்குது. நீங்களே பாருங்க, உடுப்பு வகைகள் அது இருக்குது. அப்படின்னு வந்து அதில் சொன்னோம்னா இல்லை பழைய கால பொருட்கள் அப்படியும் இதில் விற்கிறாங்க கூட, நீங்களே பார்க்கலாம். போனால் இதில் என்னென்னா நீங்களே பார்க்கலாம், சப்பாத் ஐட்டம்ஸ். அதே நேரத்தில் சின்ன பிள்ளைகள் இந்த பொம்மைகள் அப்படி விற்கிறேன். நீங்களே பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். இல்லை ப்ரைஸ் வந்து 3 சுவிஸ் ஃப்ராங்க் கிட்டே இருக்குது. நீங்களே அந்த காப்பு சின்ன சின்ன அப்படின்ட்டு விற்கிற மோதிரங்கள் நீங்களே பாருங்க. அப்படி உள்ளுக்கு நாங்கள் போகலாம். அப்படி இதுக்கு இந்த உள்ளுக்கு நாங்கள் போவாங்க. உங்களே பார்க்கலாம், உடுப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் புத்தகங்களில் போட்டிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். கூடுதலாக என்னென்னா பழைய கால பொருட்கள் அப்படித்தான் கூட விற்கிறேன். நீங்களே பாருங்க. நீங்களே பார்க்கலாம். இல்லை கேம் சிடிஎல் அப்படின்ற இருக்கு. 25 சுவிஸ் ஃப்ராங்கா, இது 18 சுவிஸ் ஃப்ராங்கா அப்படின்ற இருக்கு. நீங்களே பாருங்க. பெந்திங்கால கூடுதலாக சொல்ல போனால் கூட என்னண்டா பழங்கால அதாவது ஆக்கள் ஜூஸ் பண்ணின பொருட்கள் அப்படித்தான் கூட இங்கே இருக்கு. பார்த்துருப்பீங்க நண்பர்களை, ஒரு மாதிரி எப்படி இருந்தான்ட்டு. சொல்ல போனால் கூடுதலாக என்னென்னா பழைய பொருட்கள் என்னென்னு சொல்கிறது, பழங்கால பொருட்கள், ஒரு உடுப்பு வகைகள். அதே நேரத்தில் அப்படி இல்லாட்டி சின்ன பிள்ளைகள விளையாட்டு பொருட்கள் அப்படித்தான் கூட விற்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் என்னென்னா பெரிய சந்தைக்கு போகும். சின்ன இடத்துல சின்ன இடம் நடக்குது. இப்போ நாங்கள் பெரிய சந்தைக்கு போவோம். வாங்க போவோம். அப்படியே பஸ் எடுத்து போவோம். இது என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தபடியாக நடந்து வந்துட்டேன். ஆனால் மற்றதுக்கு போகணுமெண்டாண்டா 20 நிமிஷத்துக்கிட்டேன்னு சொல்கிறது. பஸ்ஸில் போகணும். நாங்கள் பஸ் எடுத்துப்போம். நாங்கள் ஒரு பஸ் எடுத்து நேராக போகணும். நாங்கள் அந்த பஸ்ஸு கையில் வெயிட் பண்ணுவோம் போய்.
இதோட ஒரு பூக்கடை இருக்கு, நீங்களே பாருங்க. ஓகே, நீங்க பாக்குறது அங்க பூக்கடை நீங்க பார்க்கலாம். அங்க எடுக்கிற பஸ் வருது, நான் அதுல ஏறிட்டு உங்களோட காய்க்கிறேன். நான் அதான் சொல்ல போனால் அந்த பெரிய இடத்துக்கு வந்தாச்சு, பெரிய சந்தை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நான் கேட்கலாம், ஒன்றும் கேட்காது, என்ன அவ்வளோ சத்தமாக இருக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு அப்படி வீடியோவில் எடுத்து காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் சொல்ல முடிஞ்சபடியே நான் இங்கே ஒரு ஆள்கிட்ட சிலை இருக்குது, நான் அதை கடைசியில் காட்டுறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து வசதிங்க அப்படியே நான் காட்டையெல்லாம் போச்சு. அதுலேயே என்னண்டா இந்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து பல கருப்பினைத்த மக்கள் ஏண்டா அமெரிக்கா என்னென்னு சொல்கிறது வித்தவர், இந்த பிரான்ஸ் நாட்டு இந்த ஐரோப்பியா நாடுகள்னா வித்தவர்கள். அப்படி வித்தவருக்கு சிலை செய்து வச்சுக்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோ நான் கடைசியில் காட்டுறேன், அந்த வடிவா விளக்கமாக சொல்லி கடைசியில் காட்டுறேன். அவங்க சந்தைக்கு போகலாம். இந்த இடத்துல தொடங்குவோம். நீங்களே பாருங்க எவ்வளோ பேர் எவ்வளோ நிற்கிறோம். சொல்ல போனால் இந்த இடத்துல நம்மளா சனிக்கிழமை மட்டும்தான் இப்படியெல்லாம் சந்தை போடுறவ. மற்ற நாள்களில் இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அப்படி வெட்டு வழியாக இருக்கும். நான் இதில் ஏதோ மியூசிக் ஆக்டிவிட்டிஸ் செய்யணுமா, அதை போய் பார்ப்போம் என்ன செய்யணுமான்னு. நீங்களே பார்க்கலாம். நீங்களே பாருங்க எவ்வளோ பேர் பார்க்கணும் மட்டும். நாங்கள் அப்படியே அங்கே இடங்களை சுற்றி பார்ப்போம். முடிஞ்சு சார் நிகழ்ச்சி இதே இருந்து தொடங்குதுன்னு சொல்லலாம். அப்படி அங்கே தொங்கல் மறைக்க வேணாண்டா தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த பொருட்களை இப்போ பழங்கள் என்று சொல்லலாம், ஒரு காய்கறிகள் அப்படின்னு சொல்லலாம் வந்து கூடுதலாக விற்கிறோம். நீங்களே பாருங்க. நீங்கள் பார்க்குறதால் இந்த ப்ரீ ஒன்று வரால் அவர் சொல்ல போனால் இவர் என்னென்றா இந்த நொசத்தல் இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்துள்ளார். அவர் சொல்லலாம் அவர்கிட்ட சொத்துக்களை பல கொடுத்து அப்படி பல உதவி செய்துள்ளார். என்றாலும் கூட
அவர் இந்த அடிமை வணிகத்தில் சொல்லப்போனால் இப்போ ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து பல்வேறுபட்ட இந்த கருப்பின மக்களை பலருக்கு விற்று அப்படி அதில் சம்பாதிச்ச வழியாக இவருக்கு ஒரு நல்ல பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு கெட்ட பக்கம் அவர் இன்னும் ஒரு சைடில் இருக்குது. அதனால் இங்குள்ள வர சில கருப்பினத்த மக்கள் வந்து அவருக்கு தலைக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து சிவத்த பெயிண்ட் அப்படியெல்லாம் பல இதுவரை செய்தபடி ஏண்டா என்னென்று தங்களை விற்றவர்கள் அவர்கிட்ட சில நீங்கள் வைப்பீங்கண்டு இப்போ என்ன ஒரு டீட்டெயிலாக அழிய வச்சுக்கோமா சொல்லப்போனால் இப்போ என்னென்ன செய்தவர் இப்போ கருப்பினத்த மக்களை விற்று அதனால பணம் சம்பாதிச்சிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வெளியே வச்சிருக்கணும். இதனால் வரலாறுகள் மறைக்கப்படாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லது தானே. ஏன்டா அவர் சில வச்சிருக்கணும். இதனால் வரலாறுகள் அதாவது சொல்ல பணம் விட்டுனது கரைப்பினத்த மக்களை விற்று என்ற ஒரு அந்த வரலாறு மறைக்கப்பட இருக்கு. சொல்ல போனால் இந்த தொங்கலில் இருந்து அப்படி அங்கே தொங்கல் மட்டுக்கும் ஃபுல்லாக கிடையாது தான் இருக்குது. நான் அப்படி ஒன்று உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். முதலாவது அந்த ஃப்ரோமாஜ் இருக்குது இப்படி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது நாங்கள் டேஸ்ட் பார்க்கலாம் எடுத்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு இறைச்சியாக வைக்கணும். செஞ்சாலும் சின்ன பிள்ளைகள் விளையாடினா நீங்களே பார்க்கலாம். அப்படியே இஞ்சால வந்தால் பழங்கள் இருக்குது. சொல்ல போனால் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, அவங்கள பேரிச்சம்பழம், ஒரு வகையான பழங்களும் இருக்குது. நீங்களே பாருங்க. இங்கே இந்த மூலிகை தாவரங்களோட சொல்லுவீனா அது விற்கிறோம். ஒலிவ் அந்த பழம் விற்கிறேன். நீங்களே பாருங்கள். ஒலிவ் பழம் விற்கணும். அப்படி இங்காலேயும் கூட பழங்கள்லாம் விற்கணும். நீங்களே பாருங்கள். அப்படியே நாங்கள் நேர் அப்படியே போய் பார்ப்போம். இதில் வேண்டாம் இந்த ஃபார்மசியிலேருந்து வந்து விற்கிறோம். இந்த பின்னுக்கு ஒரு ஃபார்மசி இருக்குது. அங்கே பார்க்கலாம். இதில் ஒரு முழு கோழி என்னோட சொல்கிறது கிரில்ல போட்டு வாட்டினா இங்கே பார்க்கலாம். அது ஒரு முழு கோழி அப்படி எப்படி கிரில்ல வாடுதுன்னு. சொல்ல போனால் நம்மளாம் இந்த நாள்லன்னு சொல்கிறது இவ்வளோ பேரை இந்த இடத்துல பார்க்கலாம். இதால் என்ன நம்மளா பஸ் ஓடுறது. அதாவது சொல்ல போனால் இந்த கடையில் வச்சுக்கிற இடத்துல நம்மளாம் பஸ் ஓடுறது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா இப்போ சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை இங்கே சந்தையில் போடுறபடியாக பஸ்ன்றது இப்படி சுற்றி வரும் ஒரு பாதையால். இதில் பான் விற்கணும். சொல்ல ஒவ்வொரு வகையான பான்கள் விற்கிறோம். நீங்களே பாருங்க. நீங்களே பார்க்கலாம். இதில் அங்கே என்ன சொல்கிறது ஸ்டேஜ் பார்க்குறதுக்கு வச்சுருக்கு எடுத்து. இதில் என்னென்னா காலால் வச்சு ஏதோ செய்யணும். நீங்களே பார்க்கலாம். சொல்ல போனால் காளான் அப்படி பேக் பண்ணி வச்சிருக்கு. நீங்களே இந்த காளான் இருக்குல்ல அதில் வேண்டாம் பானுக்கு என்னோட சொல்கிறது போட்டு குடிக்கிறேன். நீங்களே பாருங்க அப்படி இருக்குன்னு. இஞ்சாலையும் என்ன சொல்கிறது காளான் அப்படி தான் இருக்குது. நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க. நாங்கள் அப்படியே நேர போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்காலே வேண்டாம் பூக்களும் விற்கணும். நீங்களே பாருங்கள். ரோஸ் பூக்களும் இருக்குது. அதாவது ஒரு இப்படியே பூக்கோத்தை விளாண்டா 6 ஃப்ராங்காம் ஸ்விஸ் ஃப்ராங்காண்டு. நீங்களே பாருங்கள். ஜாலிய மதிய பொருட்கள்லாம் காய்கறிகள் அப்படித்தான் விற்கணும். அப்படியே எஞ்சாலே உடுப்பு வகைகள் விற்கணும். ஒவ்வொரு உடுப்புகளும் இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்தியாவில் சோசிஸ் ஐட்டம்ஸ் அப்படி என்ற கணக்கே இருக்குது.
அப்படியே நீங்கள் இதில் வந்தால் வத்தல் போட்டு சொல்ல போனால் இப்போ வத்தல் போட்ட பழங்கள் இருக்குது. நீங்களே பாருங்கள், வத்தல் போட்ட பழங்கள் இடத்துல இருக்குது. ஒலிவோ இருக்குது. இதில் மசாலா தூள் அப்படியே இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அதாவது சொல்ல போனால் எல்லா வகையான மசாலா தூளும் இருக்குது இதில், நீங்களே பாருங்க. சேஞ்சால் வந்தால் என்னென்னு சொல்கிறது, போஸ்டர் இருக்கா சொல்ல ஃபோட்டோக்கள் அப்படின்னு இருக்கு, நீங்களே பாருங்க. இங்காலே என்னென்னா இங்காலே கீரை வகைகள் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். சொல்ல போனால் கீரை வகைகள் அப்படின்னு இருக்கு, நீங்களே பாருங்க. அப்படியே வந்து இங்காலேயும் பூக்களே ஒன்று இருக்குது, பூக்கள் விற்கணும். இங்கே சரியான விலை, நீங்களே பாருங்க பூக்கள் எவ்வளோ விலை. ஒரு சின்ன கொஞ்சம் பூ ஆனால் 28 Swiss franc. சொல்லப்போனால் அப்படி தொங்கலேன்னு சொல்கிறோம், உடுப்பு கடையார் அப்படித்தான் இருக்கு. நாங்கள் அங்கே முதல் பார்த்தது போல் நாங்கள் இப்போ இதில் எப்படியே போவோம். பாருங்க, சொல்லப்போனால் இதில் என்னென்னா கூட மூலிகை பொருட்கள் இருக்கா. சொல்லப்போனால் உணவுப் பொருட்களுக்கு அப்படி சேர்க்கறதுக்கான மூலிகை பொருட்கள் இருக்குது, நீங்களே பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. அப்படி இஞ்சால வந்தால் பான் இருக்குது, பான் ஐட்டம்ஸ் அதோடு இருக்குது, நீங்களே பாருங்க. இதில் என்னென்னா சொல்ல போனால் விலங்குகளில் தோலில் வச்சு உருவாக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு வெளியிட்டு அதோட பற்றி அதுவல் இருக்குது. ஏன்னா ஃபார்மசி பொருட்கள் இருக்குது, நீங்களே பாருங்கள். இங்கே உடுப்பல் இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போவோம், நேரம் இருக்குன்னு பார்த்துட்டு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் அண்டு சொல்லப்போனால் இந்த நேரத்தை எவ்வளோ பேரை பார்க்கலாம், எவ்வளோ பேர் நிற்கிறோம் பாருங்க. சொல்லப்போ ஒரே மாதிரியான கடையெல்லாம் இருக்குது. இப்போ உடுப்பு கடைகள், கூடுதலாக உடுப்பு கடைகள் இருக்குது. சொல்லப்போனால் தோட்டங்களில் இருந்து கொண்டு வந்த காய்கறிகள் அப்படி தான் இருக்குது வழியை. சில இடங்கள்லன்னு சொல்கிறது இந்த இடத்துல